வணக்கம் உறவுகளே! இது நம்ம திலகா ஸ்டோரீஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ஆலமரம் கதையோட பாகம் 3. இதான் இறுதி பாகம். அம்மா தெய்வானை வாயில நுரையோட பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கிறத பார்த்த வீரனோட உலகமே இருண்டு போயிருச்சு. அம்மா அம்மா கண்ணை திறந்து பாருமான்னு அவங்களோட மடியில விழுந்து கதறி அழுகிறான். தங்கை மதி அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு, அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதம்மான்னு வீடே அதிர்ற அளவுக்கு கதறி அழுகிறா. பெரியப்பா பெரியசாமியும் அப்பா சின்னசாமியும் பதறி போய், வீரா அழுகிற நேரம் இல்லடா, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு வண்டியை எடுடான்னு கத்துறாங்க. தம்பி சூர்யா ஓடி போய் கார் கதவை திறக்க வீரன் தன் அம்மாவை தன் கைகளில் தூக்கிக்கிட்டு கார்ல ஏத்துறா. காதலி அமுதாவும் கண்ணீரோடு அத்தையை அணைச்சிக்கிட்டு காருக்கு பின்னால ஓடி வர்றா. நட்ட ராத்திரி 12 மணிக்கு மதுரை அரசு ஆஸ்பத்திரிக்கு காரை மின்னல் வேகத்தில் ஓட்டுறான் வீரன். அவனோட மனசு முழுக்க என் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே தவிப்பு தான். ஆஸ்பத்திரியில் அம்மாவை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்குறாங்க. டாக்டர் உள்ள தீவிர சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் ஒட்டுமொத்த கூட்டு குடும்பமே விழுதுகள் அருந்த ஆலமரம் மாதிரி கண்ணீரோட நிற்குது. 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு வெளியே வர டாக்டர் சொல்கிறாரு, பெரியசாமி, உங்கள் தம்பி மனைவிக்கு உணவோடு ஏதோ ஒரு மோசமான விஷம் கலந்துருக்கு. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தாமதிச்சிருந்தாலும் அவங்க உசுரை காப்பாத்திருக்க முடியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்கு அவங்க மயக்கம் தெளியாது. அது வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. வீரன் சுவத்துல ஓங்கி அடிக்கிறான். அவனோட கண்கள்ல இருந்து கோபத்தோட நெருப்பே வருது. சூர்யா ராத்திரி 8 மணிக்கு அப்புறம் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தது யாருடா? நம்ம வீட்டை தவிர அம்மா வேற எங்கேயும் சாப்பிடலையே. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள நள்ளிரவுல வந்து விஷம் வச்சது யாருன்னு கேட்குறான். அப்போ அங்கே அழுதுகிட்டே வர அமுதா, மாமா, நேற்று ராத்திரி அம்மாவுக்கு பத்திய கஞ்சி வச்சது நான் தான் மாமா. ஆனா நான் விஷம் வைக்கல மாமா, என்னை நம்புங்கன்னு வீரனோட கைகளை பிடிச்சு அழுகிறான். இதை கேட்ட உடனே அப்பா சின்னசாமிக்கு கோபம் வருது. பாத்தியானே, கந்தசாமி சொன்னது உண்மையோன்னு தோணுது. இந்த அத்தையும் மகளும் இந்த வீட்டுக்கு வந்த நேரம்தான் முதல்ல சொத்து போச்சு. இப்போ என் பொண்டாட்டி உசுருக்கே ஆபத்து வந்துடுச்சுன்னு அமுதாவை நோக்கி பாயிறாரு. ஆனா வீரன் தன் அப்பாவை தடுத்து நிறுத்துறான். இல்லப்பா, அமுதா என் உசுரு. அவ என் அம்மாவுக்கு விஷம் வைக்க மாட்டா. நேற்று ராத்திரி எனக்கு வந்த ஃபோன் காலில் பரமசிவத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தலை இருக்குன்னு அந்த மர்ம நபர் சொன்னான். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே மறைஞ்சிருந்து வேலை செய்கிற அந்த நிழல் யாருன்னு எனக்கு தெரியும்னு வீரன் ஒரு புதிய ரகசியத்தை உடைக்க கிளம்புறான். வீரன் ஆஸ்பத்திரியிலிருந்து நேராக தன் கிராமத்து வீட்டுக்கு தம்பி சூர்யாவோட வர்றான். நள்ளிரவுல வீட்டுக்குள்ள யார் வந்ததுன்னு பார்க்க வீட்டின் பின்பக்க கொல்லைப்புறத்துக்கு போறான். அங்கே மண்ணில் ஒரு புது செருப்பு தடம் பதிஞ்சிருந்தது. அது பரமசிவத்தோட ஆட்களோட செருப்பு தடம் இல்லை. அது அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் துரைபாண்டியோட செருப்பு தடம்னு வீரன் கண்டுபிடிக்கிறான். ஆமா உறவுகளே, பரமசிவத்தை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு பின்னாடி இருந்தது இந்த பஞ்சாயத்து தலைவர் துரைபாண்டி தான். கூட்டு குடும்பத்தின் பூர்வீக நிலத்தை எப்படியாவது அபகரித்து அங்கே ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டணுங்கிறது தான் துரைபாண்டியோட சதித்திட்டம். அதற்கு தடையாக இருக்கிற தெய்வானை அம்மாவை தீர்த்து கட்டத்தான் அவன் நள்ளிரவில் சமையலறைக்குள்ளே புகுந்து விஷம் வச்சிருக்கான். விஷயம் தெரிந்த வீரன் துரைபாண்டியை பிடிக்க அமுதாவும் வீரனும் சென்றனர். பழைய பஞ்சு மில்லில் சூர்யா மதியும் கடத்தி வைக்கப்பட்டிருந்தனர். அங்கே பரமசிவம் பத்திரங்களுடன் காத்து கொண்டிருந்தான். பஞ்சாயத்துக்காரனும் அங்கே வந்து சேர்ந்தான். அப்போது வீராவும் அமுதாவும் மாவட்ட போலீஸ் படையுடன் ரகசியமாக அந்த மில்லை சூழ்ந்து கொண்டனர். வீராவிடம் பஞ்சாயத்துக்காரனின் பங்களாவிலிருந்து அமுதா சாதுரியமாக திருடி வந்த அந்த ரகசிய டைரி இருந்தது. அதில் பஞ்சாயத்துக்காரன் செய்த அனைத்து நில மோசடிகளும் ரங்கனுக்கு விஷம் வாங்கி கொடுத்ததற்கான பண பரிவர்த்தனை விவரங்களும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தன. வீரா மில்லின் உள்ளே நேராக நுழைந்தான். அவனை கண்டதும் பரமசிவம் சிரித்தான். வாடா வீரா, உன் தம்பி தங்கை 2 பேரும் எங்க கிட்ட தான் இருக்காங்க. ஒழுங்கா இந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடு, இல்லனா இவங்க நிலைமை மோசமாயிடும் என்றான். பஞ்சாயத்துக்காரன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு, வீரா, நீ ரொம்ப புத்திசாலின்னு நினப்பு. ஆனா என் பலத்துக்கு முன்னாடி நீ வெறும் தூசி. கையெழுத்து போடு என்றான். வீரா நிதானமாக புன்னகைத்தான். பஞ்சாயத்துக்காரரே, பலம் என்பது ஆட்களிலோ பணத்திலோ இல்லை, உண்மையில்தான் இருக்கிறது. நீங்கள் என் தம்பி தங்கையை கடத்தியதும் என் அம்மாவுக்கு விஷம் வைத்ததும் இந்த ஊர் மக்களுக்கு தெரிந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் என்றான்.
யார் நம்புவாங்க? இந்த ஊரே என் கைக்குள்ள இருக்கு என்றான் பஞ்சாயத்துக்காரன் கர்வமாக. அப்போது அமுதா தன் கையில் இருந்த மொபைல் போனை நீட்டினாள். இதை பாருங்கள் ஐயா, நீங்கள் இவ்வளவு நேரம் பேசிய அனைத்து வார்த்தைகளும் உங்கள் சதி திட்டங்களும் இந்த ஊர் மக்கள் பார்க்கும் முகநூல் யூடியூபில் நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. உங்கள் பங்களாவில் இருந்த ரகசிய டைரியும் இப்போது போலீஸ் கையில் இருக்கிறது என்றாள் கம்பீரமாக. இதை கேட்டு பஞ்சாயத்துக்காரனும் பரமசிவமும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். மில்லின் வாசலில் ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு வந்து பஞ்சாயத்துக்காரனுக்கு எதிராக சத்தமிடத் தொடங்கினர். அடுத்த நொடி எஸ்பி தலைமையில் போலீஸ் உள்ளே நுழைந்தனர். பெரியசாமி நாடார், உங்களை கொலை முயற்சி, கடத்தல் மற்றும் நில மோசடி வழக்குகளில் கைது செய்கிறோம். உங்களுடைய ரகசிய டைரியே உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஆதாரம் என்று கூறி இருவருக்கும் விலங்கு பூட்டினர். பரமசிவமும் பஞ்சாயத்துக்காரனும் தலைகுனிந்து போலீஸ் வாகனத்தில் ஏறினர். சூர்யாவும் மதியும் பத்திரமாக மீட்கப்பட்டு வீராவையும் அமுதாவையும் கட்டியணைத்து கொண்டனர். ஆலமரம் குடும்பத்தின் சொத்து பத்திரங்கள் முழுமையாக மீட்கப்பட்டு பெரியசாமியின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டன. 1 மாதம் கடந்தது. ஆலமரம் வீடே புதுப்பொலிவுடன் ஜொலித்தது. வீட்டின் வாசலில் பிரம்மாண்டமான பந்தல் போடப்பட்டிருந்தது. மாவிலை தோரணங்களும் மலர் மாலைகளும் வீட்டை திருவிழா கோலமாக மாற்றியிருந்தன. நீதிமன்றத்தின் மூலம் சித்தப்பா கந்தசாமி நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார். அவர் தன் மனைவி பிள்ளைகளுடன் நேராக ஆலமரம் வீட்டிற்குள் நுழைந்தார். தன் தவறுகளை நினைத்து குன்றி போய் தன் அண்ணன்களான பெரியசாமி மற்றும் சின்னசாமியின் கால்களில் விழுந்து கதறி அழுதனர். அண்ணே, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணே. பேராசையில் கண் பார்வை அத்துப்போய் நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லைன்னே என்றார். பெரியசாமி அவரை தூக்கி பாசத்தோடு அணைத்து கொண்டார். கந்தசாமி, தப்பு பண்ணுறது மனுஷ இயல்பு தாண்டா. ஆனால் அதை உணர்ந்து வர்ற தம்பியை நெஞ்சோடு ஏற்றுக்கிறது தான் இந்த ஆலமர குடும்பத்தோட வழக்கம். விழுதுகள் பிரிஞ்சா ஆலமரத்துக்கு அழகா, இனி நாம சாகிற வரைக்கும் ஒன்னா தான் இருக்கணும் என்றார் கண்ணீருடன். சின்னசாமியும் தம்பியை கட்டியணைத்து கொண்டார். அம்மா தெய்வானை இப்போது முற்றிலும் குணமடைந்து பட்டுப்புடவை உடுத்தி முகத்தில் லக்ஷ்மி கடாச்சத்துடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். தங்கை மதியும் தம்பி சூர்யாவும் விசேஷ உடைகளில் அங்கும் இங்கும் ஓடி வேலை செய்து கொண்டிருந்தனர். வீட்டின் நடுவே பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக வீரா மணமேடையில் அமர்ந்திருந்தான். மங்கள வாத்தியங்கள், நாதஸ்வர இசை விண்ணத்திரம் முழங்கின. மணப்பெண் அலங்காரத்தில் தேவதை போல வெட்கத்துடன் தலைகுனிந்து மேடைக்கு வந்தாள் அமுதா. அவளது அழகு அந்த பந்தலையே ஒளிரச் செய்தது. வீராவின் அருகில் அவளை அமர வைத்தனர். பெரியசாமி உரத்த குரலில் ஊர் மக்களுக்கு சொன்னார், நம்ம குடும்பத்துக்கு வந்த இவ்வளவு பெரிய சோதனையையும் சதிகளையும் புத்திசாலித்தனத்தால் முறியடிச்சு குடும்பத்தை ஒன்னா சேர்த்த பெருமை நம்ம வீராவையும் அவனுக்கு துணையா நின்ன அமுதாவையும் மட்டும்தான் சேரும். இவங்க 2 பேரும் இனி இந்த வீட்டோட விழுதுகள் என்றார் பெருமிதத்துடன். ஐயர் மந்திரங்கள் ஓத, கெட்டி மேல முழங்க, வீரா அமுதாவின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு மங்கள நாணை கட்டினான். அமுதாவின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து அவளது கன்னங்களை நனைத்தது. பெரியவர்கள் அனைவரும் அச்சதை தூவி தம்பதிகளை வாழ்த்தினர். வீரா அமுதாவின் காதருகே மெதுவாக சென்று, என் வாழ்க்கையில நீதான் என் பலம் அமுதா. இந்த ஆலமர குடும்பம் எப்படி பல விழுதுகளால தாங்கி நிற்குதோ அதே போல நாமளும் இந்த குடும்பத்தை என்றென்றும் அன்பாலையும் பாசத்தாலையும் தாங்கி பிடிப்போம். இனி நமக்குள்ள பிரிவே கிடையாது என்றான் காதலுடன். அமுதா அவனது தோள்களில் தன் தலையை சாய்த்து கொண்டு அவனது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். ஊரே வியந்து பார்க்கும் அளவிற்கு எத்தனை புயல்கள் சதிகள் வந்தாலும் ஆழமாக வேரூன்றி ஆலமரத்தை எந்த ஒரு கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை நிரூபித்து அந்த கிராமத்து கூட்டு குடும்பம் சாகாவரம் பெற்ற அன்போடு ஒற்றுமையோடு வாழத் தொடங்கியது. அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் டெய்லியும் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.